இவன் இவன் என்னது இது? புக்கு இப்படி தான் படிக்க சொன்னால் நீ என்ன தின்னுக்கிட்டு இருக்க? ஏய், கிழிச்சிடக்கூடாது, கிழிக்கக்கூடாது. இந்தப்பா இங்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்களா ஒரு வீடியோ, அது வந்து என்னோட பெரிய பையன்தான். 6 மந்த்தில் இந்த மாதிரி தான் நிறைய புக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஏபிசிடி புக்ஸு, ஆனா அவனா புக்ஸு, அப்புறம் சின்ன சின்ன ஸ்டோரி புக்ஸு, இதெல்லாம் சொல்கிறப்ப அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியுதோ, ஆனால் அவங்களுக்கு புரியும், கண்டிப்பாக அது புரியும். அவங்க அந்த பிக்சர்ஸ்லாம் பார்க்கும்போது அது ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும், ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த வீடியோவில் நான் என்னென்ன குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தேன், என்னோட குழந்தைக்கு எப்படி வந்து புக்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணினேன், அதனால என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லவ் அண்ட் ஹாப்பி ஃபேமிலி. இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் இது. எல்லாருக்குமே பெற்றோர்களான எல்லாருக்கும் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக நம்ம இப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறோம், இங்கிலீஷ் நம்ம குழந்தை நல்லா பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து பயங்கரமாக பெரிய பெரிய ஸ்கூல்லலாம் படிக்க வைக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி இங்கிலீஷ் கற்றுக்கணுன்னாலும் சரி, இல்லை தமிழ் கற்றுக்கணுன்னாலும் சரி, நம்ம வந்து ஒரு 6 மந்த் ஆயிடுச்சு, 6 மந்த் முடிஞ்சிருச்சு அப்படின்னாலே குழந்தைங்கள என்ன பண்ணலாம், மடியில் உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு முன்னாடி புக்ஸை வச்சு ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய தாய்மொழியே எடுத்துக்கலாம். ஆனால் அவனெல்லாம் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறப்ப நல்லா அப்சர்வ் பண்ணுவாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா கொஞ்சம் பெரிய பெரிய எழுத்துக்களாக இருக்கிற மாதிரி பார்த்து, கலர்ஃபுல்லாக இருக்கணும் பார்த்து நீங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது நல்லா அப்சர்வ் பண்ணுவாங்க, என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. அதை பிடிக்கும், அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அவங்களுக்கு வந்து எதையாவது ஒன்று கற்றுக்கணுங்கிற மாதிரி அவங்க இருப்பாங்க. அந்த டைம்லலாம் பார்த்தீங்க உங்களுக்கே நல்லா தெரியும், எதை எடுத்தாலும் அவங்க வந்து வாயில் வைப்பாங்க, அதை பார்ப்பாங்க, விளாடுவாங்க, பயங்கர ஆக்டிவாக இருப்பாங்க இல்லையா? நீங்கள் புக்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க, பார்ப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் அப்படி மடியில் உட்கார வச்சு குழந்தைங்க முன்னாடி புக்ஸை வச்சு நீங்கள் வந்து அவங்களுக்கு இது ஆனா, இது ஆவனா, இது ஏபிசிடி, ஏ இது ஏ இது பி, இதெல்லாம் நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா நல்லா அப்சர்வ் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி ஸ்டோரியுமே நீங்கள் சொல்லலாம், அழகாக கேட்பாங்க. இதனால் என்ன ஆச்சு, என்னோட முதல் குழந்தை என்ன பண்ணினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், குழந்தைங்கள வந்து ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு முன்னாடி இல்லை ஸ்கூலில் சேர்த்ததுக்கப்புறமோ அவங்களுக்கு ஒரு எழுத்தை எழுத வைக்கிறதுக்கு நம்ம கை பிடிச்சி எழுதுவோம் இல்லையா? ஆனால் நாங்கள் வந்து அப்படி பண்ணவே இல்லை. அவனே எழுதிட்டான், அவனே ஆனா வந்து போட்டான். அதே மாதிரி ஒவ்வொரு எழுத்தும் அவனே தான், எதுவுமே நாங்கள் கைப்பிடிச்சு எழுதவே இல்லை, அழகாக அவனே பண்ணிட்டான். அது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதே மாதிரி புக்ஸு ஒன்று கொடுத்துட்டாங்கன்னா அதை வந்து பிக்சர் பார்க்குறானோ என்னமோ அது தெரியாது, ஆனால் அவன் அந்த ஒரு புக்ஸை நம்ம கொடுத்துட்டோம்னா ரொம்ப ஜாலியாக அதை வாங்கி வச்சுட்டு பார்த்துட்டு இன்னும் எனக்கு வேறு புக்ஸ் வாங்கி கொடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பான். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம சொல்லி புரியறத விட அவங்க பார்த்து படிக்கிறப்ப சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. இதே நான் ஒன்று பார்த்தேன். ஆனால் என்னோட 2வது குழந்தைக்கு இதை மாதிரி நான் பண்ண முடியல, என்னால் பண்ண முடியல. அதனால அவங்க 2 பேருக்குமே எனக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுது. அதனால அதே மாதிரி கொஞ்ச நாள் வந்து நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸ்டோரி புக்ஸ் எதுவுமே சொல்லவும் முடியல, இந்த மாதிரிலாம் பண்ண முடியல. ஆனால் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம், இது கரெக்ட் டைம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் குழந்தைங்கள படுக்கிறதுக்கு முன்னாடியோ, நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடியோ, இல்லையா அவங்க ஃப்ரீயாக இருக்கிறப்ப, இல்லை சாயந்தரம் ஈவினிங் வருவாங்கள்ல, வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குழந்தைங்கள மடியில் உட்கார வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, 1 லைன் ஸ்டோரி புக்ஸ்ன்னு இருக்கும்ல, ஒரு 2 லைன்ஸ் இருக்கும், இல்லை குட்டி குட்டி லைன்ஸ் தான் இருக்கும். அந்த மாதிரி புக்ஸை வச்சு நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு
நீங்களே படிங்க. படிச்சுட்டு அதோட மீனிங்கை அதே மாதிரி நிறைய பிக்சர்ஸ் இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க புக்ஸு. அந்த மாதிரி சொல்லி கொடுக்கும்போது குழந்தைங்க விரும்பி கதை கேட்பாங்க. ஏன்னா ஸ்டோரினாலே எல்லா குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இது வந்து நம்ம ஸ்டோரி சொல்லும் போது அவங்களோட இமேஜினேஷன் வந்து நல்ல வந்து ஒரு இமேஜினேஷன் வரும்போது அவங்க நிறைய கிரியேட்டிவா திங்க் பண்ணுவாங்க. இது வந்து அதுக்குமே ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்க வந்து இந்த மாதிரி புக்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. இதனால என்ன பெனிஃபிட் அப்படிங்கும்போது, நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம குழந்தைங்களுக்கு இப்படி புக்ஸை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்றப்ப அவங்க நிறைய மீனிங்ஸ் கத்துக்குவாங்க. நிறைய அதாவது ஸ்பெல்லிங் எரர்ஸ் வராது. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ண மாட்டாங்க. அப்புறம் எந்த இதுக்கு நம்ம எந்த வேர்டு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அதையுமே அவங்க வந்து கத்துக்குவாங்க. இது இந்த மாதிரி புக்ஸ் படிக்க படிக்க இதை வந்து பெரியவங்களுமே யூஸ் பண்ணலாங்க. நம்மளுக்கு இங்கிலீஷ் நல்லா கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கணும் அப்படின்னாலே இந்த மாதிரி புக்ஸ் படிக்கணும். புரியுதோ புரியலையோ புக்ஸ் படிங்க. தினைக்கு புக்ஸ் படிங்க. புக்ஸ் படிக்க படிக்க உங்களுக்கு நிறைய மீனிங்ஸ் கற்றுக்குவீங்க. எந்த இடத்துல எந்த வேர்ப் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் வராது. இது ஏன்னா எனக்குமே அந்த அளவுக்கு இங்கிலீஷ் தெரியாது. நானுமே இதை ஒரு ஒரு 6 மந்த் இது மாதிரி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அப்படி ட்ரை பண்ணுறப்ப நிறைய டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரிஞ்சது. ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு பேச வரும். அதே மாதிரி இந்த ஸ்பெல்லிங் எரர் வராது. நிறைய நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால இதை வந்து பெரியவங்களுமே ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக இதை வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் இதை ட்ரை பண்ண அவங்க வந்து ஸ்க்ரீன் டைம்லாம் கம்மி பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக புக்ஸ் படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. உங்கள் குழந்தைங்க புக்ஸ் படிக்க வந்து நம்ம குழந்தைங்க படிக்க ஆரம்பிச்சிட்டாலே நம்மளுக்கு வெற்றி தாங்க. அவங்க புக்ஸ் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாலே நம்மளுக்கு வெற்றி தான். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச என்னோட வேலை பார்க்குறவங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி அவங்க குழந்தை வந்து இப்போ வந்து அழகாக அவங்களே வந்து படிக்கிறாங்க. இங்கிலீஷ் புக்ஸ் எல்லாம் வந்து படிக்கிறாங்க, தமிழ் புக்ஸ் படிக்கிறாங்க. அதனால இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு மெத்தடு. கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக இதனால நம்மளோட குழந்தைங்கலாம் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாங்க. ஏன்னா குழந்தைங்க நம்ம புக்கு படிக்கும்போது அதில் கண்டிப்பாக ஒரு மாறல் அப்படிங்கிறது வரும். நம்ம இதெல்லாம் சொல்லி கொடுக்க அது வந்து அவங்க மனசில் நல்லாவே பதியும் உங்களுக்கு. அதே மாதிரி ஸ்பெல்லிங் எரர் வராது. நிறைய மீனிங்ஸ் கற்றுக்குவாங்க. நிறைய புது புது வார்த்தைகள் கற்றுக்குவாங்க. ஈஸியாக இங்கிலீஷ் வந்து பேச வந்துடும். இது வந்து ரொம்ப ஈஸிங்க. இங்கிலீஷுங்கிறது ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ஈஸி ஆகிடும் நம்ம புக்ஸ் படிக்கும்போது. ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஒரு புக்ஸு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு புக்ஸ் நிறைய பிக்சர்ஸ் இருக்கிற மாதிரி குழந்தைங்களுக்கு புக்ஸ் காமிங்க. பாருங்கள், இந்த மாதிரி 2 லைன்ஸ் தான் இருக்கும். 4 லைன்ஸ் 2 லைன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரிலாம் சொல்லும் போது பிக்சர்ஸும் நிறையா இருக்கும்போது அவங்க என்ஜாய் பண்ணி கதை கேட்பாங்க. நல்லாவும் இருக்கும். நம்மளுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சொல்லி கொடுக்கறதுக்கு. இந்த மாதிரி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி எம்போஸ் பிக்சர்ஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரிலாம் வந்து ஸ்டோரி புக்ஸ் வாங்கி சொல்லிக் கொடுங்க. நிறைய புக்ஸ் இருக்குது. நிறைய புக்ஸ் டைப்ஸ் இருக்குது. அந்த மாதிரிலாம் வாங்கி அவங்களுக்கு நல்லா வந்து கற்றுக் கொடுங்க. ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.